அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியுரிமை. நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் குடியுரிமை அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னென்ன சரத்துக்கள் இருக்குது, என்ன பகுதி இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். லெட்ஸ் வி மூவ் டு த டாபிக். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியுரிமைனா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இது வந்து எந்த பகுதியிலேருந்து எந்த சட்டத்துலேருந்து எந்த சட்டம் வரையுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சட்டங்கள்னு சொல்லலாம், இல்லைனா சரத்துக்கள்னு சொல்லலாம். அது இல்லாமல் வந்து எப்பப்போ வந்து என்னென்ன திருத்த சட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னு இயரோடு சொல்லுவோம். அந்த இயர் மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இதில் வந்து குடியுரிமை இழப்பாங்க, எதனால் வந்து நம்ம எப்படி குடியுரிமை எடுக்கணும், யாருக்கெல்லாம் வந்து குடியுரிமை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த சட்டத்தின் மூலமாக விளக்கியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியுரிமை என்பது ஒரு நபருக்கும் அரசுக்கும் இடையிலான உறவை குறிக்கிறது. ஓகேவா? குடியுரிமை என்பது அரசுக்கும் நபருக்கும் இடையிலான உறவை குறிக்கிறது. நம்மளோட அரசியல் அமைப்பு கீழே பார்த்தீங்கன்னா குடிமகன்கிற சொல்லே வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அடுத்தது அரசியல் அமைப்போட யூனியன் பட்டியலின் கீழ், அதாவது பாராளுமன்ற அதிகாரத்தின் கீழே தான் வந்து குடியுரிமை வந்து இருக்குது. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் அமைப்பின் இரண்டாவது பகுதி, அதாவது நம்மளோட அரசியல் அமைப்பில் இரண்டாவது பகுதியில் தான் வந்து குடியுரிமை இருக்குது. அதில் எந்தெந்த சட்டம் வரும் அப்படின்னா சட்டங்கள் 5 முதல் 11. அப்போ உங்களுக்கு எவ்வளோ சட்டம் வரும் அப்படின்னா 7 சட்டம் வந்து இதில் இருக்கும். இது நம்மளோடது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒற்றை குடியுரிமை. என்னது அப்படின்னா ஒற்றை குடியுரிமை. அடுத்தது அரசியல் அமைப்பின் ஏற்பாடு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த இயர் என்னென்ன திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது இருக்கும். இதில் முக்கியமான சட்டம் எது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ரீசண்டாக வந்தது பார்த்திங்க அப்படின்னா 2019 குடியுரிமை சட்டம் பட்டது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷிலிருந்து துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மையினருக்கு டிசம்பர் 31, 2014 அன்று அல்லது அதற்கு முன்னர் இந்தியாவிற்குள் நுழைந்தனர். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்லேருந்து இருப்பாங்க இல்லையா, துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மையினர்கள் வந்து டிசம்பர் 31, 2014 வந்து உள்நுழைந்தவங்களுக்காக வந்து ஒரு சட்டம் சீர்திருத்திருப்பாங்க. அதை தான் வந்து 2019 ஏற்றினாங்க. இது வந்து ரீசண்டாக நடந்தது. குடியுரிமை சட்டம் 1955 வந்து எதை வந்து டினோட் பண்ணுது அப்படிங்கிறது இதில் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகள். இதுதான் வந்து என்னென்ன உரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கு. பாரபட்சத்திற்கு எதிரான உரிமை, சம வாய்ப்பு, சுதந்திர உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி உரிமை, அரசியல் உரிமைகள். இந்தியாவில் குடியுரிமை பெறுவதற்கான 5 முறைகள் என்ன அப்படின்னா பிறந்தது இந்தியாவில் பிறந்திருக்காங்க அப்படின்னா வம்சாவளி அடிப்படையில் குடியுரிமை பெற்றிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிவின் மூலம் குடியுரிமை, நாட்டுரிமை அடிப்படையில் பகுதி நேர்ந்த உடைமையாக, அசாம் ஒப்பந்தத்திற்கு சிறப்பு விதிமுறைகள். இது எல்லாமே வந்து இந்தியாவில் குடியுரிமை பெறுவதற்கான வழிகள். இது ரொம்ப இருக்காது, நீங்கள் சும்மா படித்து பாருங்கள், ஜென்ரலாக தான் இருக்கும். ஓகேங்களா? இந்தியாவில் பிறந்தவங்க வம்சவழினா யாரெல்லாம் இன்க்ளூட் வைப்பாங்க, நாடின் உரிமை அடிப்படையிலாம் இந்தியாவில் பிறந்திருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்னங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியுரிமை இழப்பு. எந்தெந்த நேரத்தில் வந்து குடியுரிமை இழப்பாங்க? விளிம்புகை துரத்தல், அடுத்தது நீக்குதல் அல்லது விலக்கி வைத்தல். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
போர்க்காலத்தில் பதிவு நிறுத்தப்படும். 18 வயதில் குடியுரிமை ராஜினாமை செய்யலாம். நம்மளா எனக்கு இந்த குடியுரிமை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இழக்கிறதுக்கு பேர் விழும்புகை அல்லது துரத்தல். நீக்குதல் அல்லது விலக்கி வைத்தல் அப்படின்னா இந்திய குடியுரிமையாளர் வெளிநாட்டு குடியுரிமை எடுப்பின் மூலம் இந்திய குடியுரிமை தானாகவே முடிவடைகிறது. அதுவாகவே ரிஜெக்ட் ஆகிடும். பறித்தல், ஏதாவது ஒரு மோசடி பண்ணிட்டாங்க, இல்லை அரசியலமைப்புக்கு விரோதமாக நடத்தாங்க, எதிர்நாட்டோட தொடர்பு வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, இல்லை சிறையில் இருந்தாங்க, அந்த மாதிரி டைம்லலாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்மளோட குடியுரிமையை பறித்துடுவாங்க. அதுக்கு பேர் தான் பறித்தல். இதில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் குடியுரிமையை பொறுத்த வரையும் அப்படின்னா, எதெல்லாம் குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகள் 5 டாபிக் பார்த்துருப்போம். குடியுரிமை இழப்பு 3 டாபிக். இதுதான் இந்திய வெளிநாட்டு குடியுரிமைன்னு நம்ம எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. குடியுரிமையில் உங்களுக்கு பெருசாக எதுவும் இல்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சட்டங்கள் எந்தெந்த அதாவது பகுதி 2 கீழே வரும். குடிமகன்கிற வேர்டு அரசியலமைப்பு திருத்த அரசியலமைப்பில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. மறைமுகமாக தான் சொல்லுவாங்களோ தவிர குடிமகன்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நபருக்கும் ஒரு அரசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை தான் இந்த குடியுரிமை இது பண்ணும். குடியுரிமைனா ஒன்றும் கிடையாது, நம்ம ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லி போகிறோம் இல்லையா, அதுதான். எப்போல்லாம் நீங்கள் ஒரு இந்தியன்னு சொல்லிக்கலாம், இந்தியனாக நீங்கள் பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன, இப்போ நீங்கள் இந்தியனே இல்லை, அதை நீக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன, எந்தெந்த வகையில் நீங்கள் இந்தியன் இல்லைன்னு போற்றப்படுவீங்க, எந்தெந்த வகையில் நீங்கள் இந்தியனாக ஏற்றுக்கொள்ளப்படுவீங்க அப்படிங்கிறது தான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சட்டத்தை பார்த்துக்கலாம். மோரோவர் நீங்கள் இந்த மாதிரி படிக்கிறத விட்டுட்டு ஒரு லைன் பை லைனாக நம்ம ரீட் அவுட் பண்ணுறதை விட பார்த்திங்க அப்படின்னா இப்போ சரத்து 1லேருந்து சரத்து, அதாவது அடிப்படை குடியுரிமை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றியம்லேருந்து உங்களுக்கு அரசு வழிமுறை நெறிமுறை கோட்பாடுகள்னு இருக்கும். அது வரையும் உள்ள எல்லா சரத்துகளுக்குமே ஷார்ட்கட் வீடியோஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கிட்டையும் பிடிஎஃப்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு ஷார்ட்கட் வீடியோஸ்னு தனியாக போடுறேன். நம்ம குரூப் 4க்கு படிக்கிறதுனால இது எனஃப். குரூப் 2வாக இருந்தால் நம்ம டீட்டெயில்டாக படிக்கணும். குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணதுமே நான் உங்களுக்கு அதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கான பிடிஎஃப் மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி படிங்க. இது ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுங்கள். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மேபி உங்களுக்கு கீழே குடியுரிமையில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது அந்த மாதிரி கேட்கலாம். சரியான இணை இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். We will be seen in that next video.